நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் அதனால நம்மளுடைய உடல்களுக்கு நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும், ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், அல்லது அதர் சோஷியல் மீடியா ஆகட்டும் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் மொபைல் யூசேஜ் வந்து குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. மொபைல் யூசேஜ் முன்னே இருந்த விடவே அதிகமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் இந்த லாக்டவுன் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் அடிக்ட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட குழந்தைகளோட மேக்ஸிமம் கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது. அதனால மொபைல் ஃபோன்ஸோட சேல்ஸே இப்போ அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படி அதிகமாக இருக்கிற டைமில் புதுவிதமான ரூமர்ஸும் நிறைய கிளம்பிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துலையும் சரி, வெஸ்ட் பெங்காலையும் சரி, நிறைய விதமான குழந்தைகள், அதுவும் 10 வயது குறைவான குழந்தைகள் நிறைய பேர் ஐ கேன்சர்னால வந்து அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க. இது அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறாங்க இந்த குழந்தைகள். அதனால இந்த கேன்சர்னால பாதிக்கப்பட்டு ரொம்பவே சீரியஸான கேசஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரௌண்ட் 130 பீப்புள்ஸ் வந்து இது வரைக்கும் அட்மிட் ஆயிருக்காங்க குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால உங்களோட குழந்தைகள் ரொம்ப சேஃபாக பார்த்துங்க, மொபைல் யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து உலா வந்துட்டு இருக்கு. மொபைல் யூசேஜை குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் அதில் உண்மையான செய்தி. மற்ற அனைத்துமே ஒரு ரூமாக தான் பார்க்கப்படுது. அந்த மாதிரி ஐ கேன்சர்னால இது வரைக்கும் குழந்தைகள் யாரும் அட்மிட் பண்ணப்படவில்லை. உங்களுக்கு ஒரு தகவல் வருது, அதை சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையோட லெவலை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுங்கள். அது தெரியாமல் இது ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, குழந்தைகிட்ட இன்றைக்கி அதிகப்படியான மொபைல்ஸ் ஆகட்டும், டேப் ஆகட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இதை பார்த்த இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் எல்லாருமே பயத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. நம்மளோட சேனல்ஸ்லேயே ஆகட்டும், அதே மாதிரி YuDi தமிழோட சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் நிறைய பேர் இதை பற்றி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்க. இது உண்மையாக அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக எஸ்பெஷலாக இந்த வீடியோஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரூமர் பொய்யும் தெரிய வந்துருச்சு. ஆனால் இந்த மொபைல் யூசேஜை அதிகப்படுத்தலாமான்னு கேட்டால் கிடையாதுங்க. மொபைல் யூசேஜுங்க ரொம்ப லிமிட்டாக தான் இருக்கணும். ஆனால் அதே சமயம் இந்த மொபைல் யூசேஜ் பண்ணுறதுனால உயிர்கொல்லி நோயான கேன்சர் வருமானு கேட்டால் கிடையாதுங்க. இதை நம்மளுடைய இந்தியன் மெடிக்கல் R&D டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மொபைல் யூசேஜ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஐயில் நிறைய விதமான சைடு எஃபெக்ட்ஸும் ப்ராப்ளம்ஸும் வருமே தவிர்த்து டேரெக்டாக கேன்சர்ஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு. அது என்ன விதமான ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் நீங்கள் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, கண்டினியூஸாக 20 நிமிஷம் ½ அன் ஹவருக்கு மேலே வந்து உங்களுடைய மொபைல் யூசேஜ் இருக்குது, அதுவும் ஹை ரெசல்யூஷன் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் ஸ்டார்டிங் பீரியடில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஹெட் பெயின் தான் அதிகமாக வர ஆரம்பிக்கும். தலைவலி நார்மலாகவே வருது, இது நார்மல் இஷ்யூஸ் தான் அப்படின்னு கூட நினைப்பீங்க. தூங்கலை அந்த மாதிரியான இஷ்யூஸ்னால கூட வரலாம். ஆனால் மொபைல் யூசேஜ் பண்ணுறதுனாலையும் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த தலைவலி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வரும். அதிகப்படியான கேம் விளையாடக்கூடிய குழந்தைகளாகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் லைட் சென்ஸ், அதாவது கலர் சென்ஸ் பண்ணுறதும் லைட் சென்ஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸும் வரும். நார்மலாக இந்த மாதிரி அதிக மொபைல் யூசேஜ் பண்ணுறீங்க, சன்லைட்டில் போனீங்கன்னாவே அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கண்ணு கூச ஆரம்பிக்கும். அதனால அவங்க வந்து கூலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே வரக்கூடிய காமனான ப்ராப்ளம் என்னென்னா ஐ ட்ரையர் ப்ராப்ளங்க. நம்மளுடைய கண் சிமிட்டுறது வந்து நார்மலாக ஒரு நிமிஷத்துக்கு 18 டைம் வந்து கண் சிமிட்டி மூடுவோம் நமக்கே தெரியாமல். அந்த கண் சிமிட்டலுங்கிற ஆப்ஷனை நம்ம யூஸே பண்ணுறதில்ல. எப்போ நம்ம மொபைலை அதிகமாக கவனித்து பார்க்கும்போது, இந்த மாதிரி மொபைல்ஸை அடிக்ட் ஆகி இருக்கும்போது நம்மளுடைய கண்ணோட பிளிங்கிங் டைம்ஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுது. சுமாராக 5 செகண்டுக்கு ஒரு டைமாவது நம்ம கண்ணை சிமிட்லினா நம்ம கண்ணில் சிமிட்டும் போது வரக்கூடிய ஒரு விதமான ஐ லிக்விட், அதாவது கண்ணை ஈரப்பதமாகவே வச்சு வரக்கூடிய ஒரு ஐ லிக்விட் வந்து அது சுரக்கிறது ரொம்ப குறைஞ்சிடும். இதனால ஐபால்ஸ் இருக்கக்கூடிய லெவல்ஸ், அதாவது மேலே இருக்கக்கூடிய லேயர்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இதனால தான் பார்வை கோளாறு வருது. அதே சமயம் உங்களுடைய கண்ணில் எல்லா விதமான நரம்புகளும் கனெக்ட் ஆகிருக்கு. இதனால தான் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வருது தலையில். ஸோ முடிஞ்ச இடத்துக்கு நீங்கள் என்ன தான் கவனமாக வந்து நீங்கள் மொபைல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க, ரொம்ப ஆர்வமான வீடியோஸு ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும், முக்கியமாக நம்மளுடைய YuDi தமிழோட வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் கொஞ்சம் கண் சிமிட்ட பாருங்கள். இந்த மாதிரி அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால கண்ணுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. இதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஏதாவது மெத்தட் இருக்கான்னு கேட்டால் நம்மகிட்ட ஒரு சூப்பரான மெத்தட் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். அது என்னென்னா 2020 கிரிக்கெட், அது தெரியும். இது என்ன 2020 அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடலை பாதுகாத்துக்கிறதுக்காக, நம்மளுடைய கண்களை பாதுகாத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இந்த 2020. கண்டினியூஸாக 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு கம்ப்யூட்டரையோ அல்லது ஒரு மொபைலையோ அல்லது உங்களுடைய டிவி ஆகட்டும், இது எதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 20 செகண்ட் உங்களுடைய கண் தொலைவில் இருந்து 20 அடி தூரத்தில் கூடிய ஏதோ ஒரு பொருளையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தையோ நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களுடைய கவனம் அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதே சமயம் உங்களுடைய கண்ணுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதாவது கண்டினியூஸாக ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் வரக்கூடிய இஷ்யூஸ் ஆகட்டும், அதையே ரிமூவ் பண்ணி இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது அதில் வரக்கூடிய இஷ்யூஸும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ கம்ப்யூட்டர் ஆகட்டும், டிவி ஆகட்டும் நம்மளுடைய அதீத டிஸ்டன்ஸ் வச்சு பார்த்தலாம். ஆனால் நார்மலாக யூஸ் பண்ணுற மொபைலை எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, கிட்டத்தட்ட மினிமமாக ஒரு 16 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சு பாருங்கள். அது நார்மல் டிஸ்டன்ஸ் தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு நார்மலான ஐ ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் வரும். அதுவும் பல வருடங்கள் கழிச்சு தான் வரும். அதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி மொபைல்ஸில் ஆட்டோ பிரைட்னஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதை ரொம்ப தவிர்த்துங்க. நம்ம க்ளோசர் சர்க்கிளில் இருக்கிறோம் அல்லது ஓப்பன் சர்க்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்லி மொபைல் சென்ஸ் ஆகி தான் உங்களுக்கு பிரைட்னஸ் எடுத்து கொடுக்கும். சம்டைம்ஸ் அது டிஸ்ட்ராக்ட் ஆகி
உங்களுக்கு க்ளோசர் சர்க்கிளில் இருக்கும்போதே ரொம்ப அதீத பிரைட்னஸ் காட்டும். இது டக்குன்னு உங்களோட கண்ணை பிளிங்க் அடிக்க வச்சிடும். அந்த ஸ்பார்க் வந்து நம்மளுடைய ஐபால்ஸில் இருக்கக்கூடிய ரெசல்யூஷனை பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப காமனாக எல்லாருமே யூஸ் பண்ண மறந்துற ஒரு டெக்னாலஜி என்னென்னா ப்ளூ லைட் சென்சார். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் என்னோட ஃபோனில் இல்லை அப்படின்லாம் யோசிக்காங்க. எல்லாத்தோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இப்போ ரீசெண்டாக வந்துகிட்டே இருக்குது. அது என்னென்னா ஒரு சில மொபைல்களில் ஐ ப்ரொடெக்ட் மோடுன்னு இருக்கும், ஒரு சில மொபைல்களில் ப்ளூ லைட் சென்சார் அப்படி சொல்லி இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணுறதுனால உங்களுடைய மொபைலுக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ராவான யூவி லைட்ஸ், அதாவது இந்த ப்ளூ லைட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும். இது சன்னிலேருந்து வரக்கூடிய 100% வெளிச்சத்தில் 25% வந்து இந்த ப்ளூ லைட்டு தான் இருக்குது. அதோட வெப்பத்தின் அளவுனால நமக்கு அந்த ப்ளூ லைட்டை வந்து செப்பரேட் பண்ணி பார்க்குறதில்ல. கிட்டத்தட்ட இது யூவி லைட் மாதிரி தான். ஆனால் இந்த யூவி லைட்டை விட இந்த ப்ளூ லைட் வந்து ரொம்ப ஆபத்தானது நம்மளுடைய கண்களுக்கு. நைட் டைமில் மட்டும் இந்த ஐ ப்ரொடெக்ஷன் மோட வந்து ஆன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லி கேட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ப்ளூ லைட் சென்சார் வந்து நம்மளுடைய கண்களை தூக்கத்திலேருந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய இந்த ப்ளூ லைட்டு தான் நம்மளுடைய உடலுக்கு வெளிச்சம் வந்துருச்சு, இப்போ ஆக்டிவாக இருக்கிறதுக்கான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்மளோட உடம்பை ரெடி பண்ணுது. அதே கான்செப்ட் தான் இந்த மொபைல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ளூ லைட் வந்து நம்மளோட கண்களை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும்போது நமக்கு இன்னும் வெளிச்சம் குறையவே இல்லை, அதாவது சன்லைட் குறையவே இல்லை. ஸோ நம்ம இன்னும் ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரெயினுக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதனால தான் நம்மளுடைய நைட் டைமில் வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ளூ லைட் சென்சார் அல்லது ஐ ப்ரொடெக்ஷன் மோட யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த ப்ளூ லைட் சென்ஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய தூக்கம் வரது குறைஞ்சிருது. இதனால நம்மளோட உடலில் சுரக்கக்கூடிய மெலட்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப கம்மியாக சுரக்க ஆரம்பிக்குது. அந்த ஹார்மோன் சுரக்காமல் இருக்க காரணம் என்னென்னா இந்த ப்ளூ லைட் சென்சார் தான். இந்த ப்ளூ லைட்டை நீங்கள் ஐ ப்ரொடெக்ஷன் மோடில் போட்டுட்டு ரொம்ப கம்மியான பிரைட்னஸில் வச்சு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. நீங்கள் வேணால் ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நீங்கள் உங்களே அறியாமல் மொபைல் யூஸ் பண்ணி தூங்கிடுவீங்க. ஆனால் அந்த ப்ளூ லைட் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, இல்லை வெளியே யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கான தூக்கம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த ஃபோன்ஸை நம்ம ரெகுலராக ஃபுல் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவை மொபைலோட பேட்டரி. மொபைலோட பேட்டரி பேக்கப் இல்லைன்னா நம்ம எல்லாருமே அந்த மொபைல்ஸை ஸ்கிப் பண்ணிடுறோம். அதனால் மொபைலோட பேட்டரியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது எப்படி மொபைலோட பேட்டரி லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தலாம். உங்களுடைய மொபைல்ஸில் மேக்ஸிமம் ஆட்களுடைய எல்லாத்தோட மொபைல்ஸ்லையுமே ஒய்ஃபை ஆகட்டும், ப்ளூடூத்து, NFC, லொக்கேஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை எப்போவுமே என்னபிளே பண்ணி வச்சுருப்பீங்க. அதுதான் அதீதமாக மொபைலில் இருக்கக்கூடிய பேட்டரி குடிக்கும். நீங்கள் ஒரு கேம் விளையாண்டாலோ இல்லை ஒரு ஆப்ஸ் யூஸ் பண்ணாலோ யூஸ் ஆகக்கூடிய பேட்டரியோட லெவலை விட இந்த மாதிரியான சார்ஜை குடிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது மொபைல்களில். ஸோ இதெல்லாம் ஆன்ல இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் உடனே போய் ஆஃப் பண்ணுங்க. அதுதான் பேட்டரி ட்ரெயின் பண்ணும். அதே மாதிரி கீபோர்டில் இருக்கிற வைப்ரேஷன்ஸ், கீபோர்டை டச் பண்ணும்போது வைப்ரேட் ஆகிற மாதிரிலாம் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி மொபைலில் இன்பில்டாக இருக்கக்கூடிய மொபைலோட கீபோர்டை விட நிறைய பேர் அடிஷனலாக நிறைய விதமான கம்பெனிஸ், அதாவது ஆப்ஸ் மூலமாக வந்து கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணால் கூட உங்களோட பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் கொஸ்டினாக கேட்டிருந்தீங்க, நைட் டைமில் மொபைல் சார்ஜ் போடலாங்க. ஏன்னா நான் இப்போ வரக்கூடிய அட்வான்ஸ் மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே ஆட்டோமேட்டிக்காக 100% ரீச் பண்ணணும் மொபைலோட சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுது. அதனால உங்களுக்கு நைட்டில் சார்ஜ் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மாதிரியான இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற மொபைல்ஸ் எல்லாமே சார்ஜ் போட்டால் 1/2 hour 45 minutesக்குள்ளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜஸ் ஃபில் ஆகிடுது. அதனால உங்களுக்கு ஈஸியாக வந்து சார்ஜஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை மீறியும் வழி இல்லாமல் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு மொபைலோட ப்ராப்ளம்ஸ், அதாவது மொபைலோட பேட்டரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. மொபைலை எப்போ சார்ஜர் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். நான் ரெகுலராக வந்து அதாவது 100லேருந்து 0க்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் சார்ஜ் போட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதே மாதிரி எல்லாருமே மொபைல் வந்து சார்ஜ் போட்டால் 100 ஆகட்டும்ப்பா, அப்புறம் எடுத்துக்குவோம், 90 தானே இருக்குது, 95 தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப தவறான செயல். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட மொபைல்ஸ் ரெகுலராக எத்தனை பர்சன்டேஜ்லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கணும்னா மினிமம் 15% பேலன்ஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹையஸ்ட்டாக 90-95% இருந்தாவே போதுமானது. அப்போவே மொபைல் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவு உங்களோட ஃபோன்ஸை உங்களுடைய ஓன் சார்ஜர், அதாவது கம்பெனியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓன் சார்ஜர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அதர் சார்ஜஸை உங்களோட மொபைலுக்கு யூஸ் பண்ணாங்க. என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலும் அதர் சார்ஜஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய மொபைலுக்கு அந்த வோல்டேஜ் வந்து சப்போர்ட் ஆகாது. பர்டிகுலராக உங்கள் மொபைலுக்குனே தான் அந்த மொபைலோட சார்ஜர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால அதோட பர்டிகுலர் வோல்டேஜ் வந்து அந்த சார்ஜரோட அடாப்ட் பண்ணிக்கும். அதனால வேறு சார்ஜஸ் யூஸ் பண்ணுற அவாய்ட் பண்ணிங்க. உங்கள் சார்ஜரும் வேறு மொபைல்ஸில் கனெக்ட் பண்ணுறதும் அவாய்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோன்ஸில் கூடிய அன்வான்டட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. இதனால பேட்டரி ரொம்ப அதிகமாக குடிக்கும். நீங்கள் மொபைலை மொத்தமாக தேடி பார்த்தீங்கன்னாவே ஒரு 10 to 20 ஆப்ஸை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனால் மொபைல்ஸில் 50-60 ஆப்ஸ்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அன்வான்டட் ஆப்ஸ்னால தான் மொபைலோட பேட்டரி எப்போவுமே டவுன் ஆகிட்டே இருக்கும். பேட்டரி சேவர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதை தவிர்த்து நிறைய பேர் பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்காக வந்து ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன், பேட்டரியை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக வந்து ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுவீங்க. அதுவும் ரொம்ப தவறான செயல். அப்படி பண்ணுறனாலையும் உங்களோட பேட்டரி அடி வாங்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மொபைலில் நைட் டைமில் டார்க் மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. மார்னிங் டைமில் அந்த டார்க் மோட் தேவையில்லை. அதே மாதிரி உங்களோட மொபைல்ஸில் லைவ் வால்பேப்பர்ஸ் இருந்துன்னா அதை உடனே ரிமூவ் பண்ணுங்கள். அதுவும் பேட்டரியை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ பிரைட்னஸ் வந்து எப்படி வந்து நம்மளோட கண்ணுக்கு ப்ராப்ளமோ அதே மாதிரி மொபைலுக்கும் ப்ராப்ளம் தான். கண்டினியூஸாக நம்மளோட லைட் சென்ஸ் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் மொபைல் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கன்ஃபியூஸ்னால நம்ம கண்ணுக்கு எவ்வளோ ப்ராப்ளமோ அதே மாதிரி பேட்டரிக்கும் அதே சேம் ப்ராப்ளம் தான் இருக்குது. முடிஞ்ச அளவு உங்களுடைய மொபைல்ஸில் கூட ஆப்ஸ் ஆகட்டும் உங்களோட மொபைலோட செட்டிங்ஸ் ஆகட்டும் அப்டேட் பண்ணும்போது வைஃபைல அப்டேட் பண்ணுங்கள். மொபைல் டேட்டா பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாகும். அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாகிறதுனால உங்களோட ப்ராசஸும் ரொம்ப ஸ்லோவாகவே இருக்கும். அதனால கூட பேட்டரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இதுவே வைஃபை மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்டேட் ஆகி முடிச்சிடும். ரொம்ப செக்யூராகவும் இருக்கும். நாட் லீஸ்ட் நம்மளுடைய உடம்பு எவ்வளோ உழைச்சாலும் தூக்கம் ஒன்று அப்படின்னு சொல்லி நமக்கு அதிகமாக தேவைப்படுது. நம்மளுடைய தூங்கி எழுந்திரிச்சா தான் நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் மொபைலும் கண்டினியூஸாக உழைச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆகுது குறைஞ்சபட்சம் அந்த மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க. அந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு 1 hour 2 hour ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட மொபைலோட ஸ்பீடாகட்டும் உங்களுடைய பேட்டரி லைஃப் ஆகட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி பண்ணுறதை நிறைய பேர் இது வரைக்கும் மொபைல் வாங்கினதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மொபைல் சுவிட்ச் ஆஃபே பண்ண விட்டுருக்க மாட்டேங்க. சார்ஜ் குறைய சார்ஜ் ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் பேட்டரியோட கெப்பாசிட்டி குறைஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலுக்கு என்ன மாதிரியான பேட்டரி ப்ராப்ளம்ஸ் வருது அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ரொம்ப ப்ரீஃபாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த மொபைல் டிப்ஸ் பற்றின உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த மொபைல் ட்ரிக் வீடியோஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம். YuDi Tamizha சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.